السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. واصبر على ما يقولون واهجره هجرا جميلا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. الحمد لله. தொடர்ந்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் சென்ற பாடத்திலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்ப பரம்பரை விவரங்களை தெரிந்து கொண்டோம். அதே நேரத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வு மற்றும் அவர்கள் இஸ்லாத்தின் மீது கொண்டிருந்த அளப்பெரும் அன்பின் அடையாளங்களையும் நாம் பார்த்திருந்தோம். பழைய பாடங்களை மீண்டும் ஒரு முறை நீங்கள் நினைவுபடுத்தி கொள்வது உங்களுக்கு மிக சிறந்த ஒன்றாக இருக்கிறது. இறுதியாக நாம் பாடத்தை எதில் நிறைவு செய்திருந்தோம் என்றால், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயாரும் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதை சொல்லிவிட்டு, சஅத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த மிக முக்கியத்துவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சில சிறப்புகள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி நாம் முடிச்சிருந்தோம். இப்போ இன்றைய பாடத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக செய்த அளப்பெரும் தியாகங்கள் என்ன, அவர்களின் துடிப்பு எந்த அளவிற்கு இருந்தது, அவர்களுடைய வீரமும் அவர்களுடைய தைரியமும் இஸ்லாத்தில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது என்பதை தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகின்றோம். இன்றைய பாடத்திற்குள் செல்வதற்கு முன்னால் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட பிறந்த சகோதரர்களை பற்றிய பெயர்களை நாம் தெரிந்து கொள்வோம். நீங்கள் இதனை பாடத்திற்கு முன்பு உள்ள ஒரு அடிக்குறிப்பாக, முக்கிய குறிப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இளைய சகோதரர் உமைர் இப்னு அபி வக்காஸ். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த சகோதரர் உத்பா இப்னு அபி வக்காஸ். உமைர் இப்னு அபி வக்காஸ் என்பவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தம்பி. உத்பா இப்னு அபி வக்காஸ் என்பவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அண்ணன். இதில் உமைர் இப்னு அபி வக்காஸ் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தம்பி, இஸ்லாத்தை தழுவிக்கொண்ட ஒரு சஹாபி. அதே நேரத்தில் உத்பா இப்னு அபி வக்காஸ் என்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்பதை ஒரு முக்கிய குறிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. பாடத்தில் அவர்களை பற்றியான செய்திகளும் இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிறது. சரி, இப்போ இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்ட நிலை என்ன அப்படிங்கிறது ஒரு பகுதி. முதல்ல ஆரம்ப கட்ட நிலையை நாம் விளங்கி வச்சுக்குவோம். சரிங்களா? இஸ்லாத்தை ஏற்ற புதுசில் மக்கா நகர் தங்களுடைய சொந்த ஊராக இருந்தாலும் சொந்த நாடாக இருந்தாலும் கூட இஸ்லாமியர்கள் அங்கே நிம்மதியான முறையில் வாழ்வதற்கான ஒரு சூழல் என்பது இல்லை. இஸ்லாமியர்கள் கொடூரமான பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்தார்கள். பலவிதமான சிக்கல்களுக்கு அவர்கள் அங்கே ஆளாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வணக்க வழிபாடினுடைய
அமைப்புகளை அங்கே இருந்த குறைஷிகள், இறை நிராகரிப்பவர்கள் கேலி செய்து கொண்டும் கிண்டல் செய்து கொண்டும் இருந்தாங்க. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இப்படியான ஒரு நிலை இருக்கின்ற சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறைவான சில பகுதிகளில் முஸ்லீம்களை வாழ வச்சாங்க. மக்கா நகருக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கடியான அந்த சூழலில் ஆட்களுடைய நடமாட்டமே இல்லாத சில மறைவான பகுதிகளிலையும் சில பள்ளத்தாக்குகளிலும் இஸ்லாமியர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் வாழும்படி கட்டளையிட்டாங்க. மக்காக்குள்ளே தான், ஹிஜ்ரத்தில் மக்காக்குள்ளேயே தான். அப்போ இப்படி மக்கா உள்ளேயே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் தொழுகை என்பது கடமையாக்கப்படுகிறது. தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றார்கள். இப்படி பயிற்சி கொடுத்து சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பள்ளத்தாக்கில் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களோடு சேர்ந்த சில இஸ்லாமியர்களும் தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதை பார்த்த குறைஷிகள், மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள் கேலி செய்தார்கள். அந்த தொழுகையை நக்கல் நையாண்டி செய்தார்கள். என்ன இப்படி கையை கட்டுறாரு, என்ன இப்படி குனிகிறாரு, என்ன தலையை திருப்புறாரு, இந்த பக்கம் தலையை திருப்புறாரு, என்ன கையை தூக்குறாரு என்பதை போன்று ஏளனம் செய்து கேலி செஞ்சாங்க. இதை பார்த்து கேலி செய்கிறத பார்த்துட்டு சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடுமையான கோபம் வந்தது. கூட எல்லாரும் இருக்கிறாங்க, கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லோருக்கும் கோபம் வந்தது. அந்த கோபத்தை யாரும் வெளிப்படுத்தலை. ஆனால் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது. கடுமையான கோபம் ஏற்பட்டதின் காரணமாக அங்கும் இங்குமாக தேடி பார்த்தாங்க. நல்ல ஒரு ஒட்டகத்தினுடைய ஒரு பெரிய எலும்பு ஒன்று கிடச்சிது. என்ன கிடச்சிதுங்க? ஒட்டகத்தினுடைய பெரிய ஒரு எலும்பு கிடச்சிது. கோபத்தில் ஆங்காரமாக கத்திக்கிட்டு, ஆங்காரமாக கத்துறதுனா, ஏய் யாரை கிண்டல் செய்கிற நீ, யாரை கேலி பண்ணுற நீ, யாரை நக்கல் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி ஆங்காரமாக கத்திக்கிட்டு அந்த நக்கல் செய்த கேலி செஞ்ச குறைஷிகளுடைய மூஞ்சை பார்த்து அந்த எலும்பை தூக்கி வீசினாங்க. அது நேராக போய் ஒருத்தவனுடைய மண்டையில் விழுந்து அவனுடைய மண்டை பிளந்து இரத்த காயம் என்பது ஏற்பட்டு போச்சு. இரத்த காயங்கிறது ஏற்பட்டு போச்சு. இந்த இரத்த காயம் ஏற்பட்டது தான் முதலில் இஸ்லாத்திற்காக சிந்திய இரத்தம் என்பது வரலாறில் பதியப்படுது. முதலாக இஸ்லாமியர்களில் எதிர்ப்பை தெரிவித்தவர்கள் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். அது வரைக்கும் மக்கா குறைஷிகள், காஃபிர்கள் இஸ்லாமியர்களை பயந்த சுபாவம் உள்ளவர்களாக, ஒரு அப்பாவி மக்களாக பார்த்து கொண்டிருந்தாங்க. எதை பேசினாலும் கேட்டுக்குவாங்க, எதை பேசினாலும் ஏற்றுக்குவாங்க, என்ன கேலி செஞ்சாலும், என்ன நக்கல் செஞ்சாலும், என்ன நையாண்டி செஞ்சாலும் பொறுத்து போவாங்க. அப்படின்னு தான் மக்கத்து குறைஷிகள், மக்கத்து காஃபிர்கள் நினைச்சு கொண்டிருந்தாங்க. எப்போ சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி அடித்தாங்களோ, இவங்க அடித்த அந்த அடி மக்காவில் இருந்த எல்லா குறைஷிகளுக்கு மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்திச்சு. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் முதல்ல அடித்தவங்க. வேறு யாரும் முதல்ல என்ன செய்யலை, அடிக்கலை. அதனாலேயே சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் தாங்கள் செஞ்ச இந்த செயல்பாடுகளை ரொம்ப உத்வேகமாக சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. இப்படி இவங்க அடித்த இந்த செய்தி, இந்த மாதிரி கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, நக்கல் பண்ணாங்க, நையாண்டி பண்ணாங்க, இதுக்காக சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடித்தாங்க அப்படிங்கிற இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடச்சிது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சதோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இளமையின் துடிப்பை பார்த்துவிட்டு, அவர்களுக்கு இருந்த அந்த வேகத்தை பார்த்துவிட்டு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படியெல்லாம் செய்யாதீங்க, வன்முறையை கையில் எடுக்காதீங்க, இஸ்லாத்திற்கும் வன்முறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நாம் பொறுமையாகத்தான் இருக்கணும்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசி கொண்டிருக்கும் போதே அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்தை இறக்குனா. 73வது சூரா 10வது ஆயத்து. உங்கள் எல்லார்ட்டையும் தர்ஜுமா இருக்குது. தர்ஜுமாவில் வீட்டில் போய் நாளைக்கு கண்டிப்பாக இந்த ஆயத்தினுடைய முழுமையை பார்த்துவிட்டு, இந்த ஆயத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆயத்தையும் நீங்கள் பார்க்கணும், இந்த ஆயத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு ஆயத்தையும் பாருங்கள். 73வது சூரா 10வது ஆயத்தில் அல்லாஹ் இறக்குனா. என்ன ஆயத்து இறக்குனா? வஸ்பிர் அலா மா யகூலூன
வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா. நபியே நாயகமே, அவர்கள் கூறுவதை சகித்து கொண்டு கண்ணியமான முறையில் அவர்களை விட்டும் விலகியிரும் என்பதே அல்லாஹ்வின் கட்டளையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்தால ஒரு ஆயத்தை இறக்கிட்டான். அவங்க பேசுகிறத பேசட்டும், அவங்க கேலி பண்ணுறதை பண்ணட்டும், அவங்க நக்கல் பண்ணுறதை பண்ணட்டும், ஆனால் நீங்கள் வன்முறையை கையில் எடுக்காதீங்கன்ட்டு அல்லாஹ்தால என்ன செஞ்சிட்டான், குரானில் ஆயத்தை இறக்கினான். அவங்களுக்கு அப்போ அந்த சகிப்புத்தன்மையோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே மக்கா நகரில் என்ன செய்கிறாங்க, இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கான ஒரு பாடம் என்னென்னா, உங்களை வேணுமினே தொந்தரவு பண்ணுறவங்க, உங்கள்கிட்ட வேணுமினே வம்பு இழுத்து பார்க்குறவங்க, சண்டைக்கு வான்னு உங்களை கூப்பிடுறவங்கள்ட்ட நீங்கள் சண்டைக்கு போகாதீங்க. நீங்கள் அவங்க என்ன பேசலாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் தள்ளிட்டு பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் கிடைக்கும். அப்போ இதே மாதிரி காலங்கள் என்ன செய்து கடந்து ஓடுது. இன்னும் இந்த ஆரம்ப காலகட்ட வரலாறையும் நம்ம முடிக்கலை, சரியா? இதே மாதிரி காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து ஓடுகிறது. இந்த ஆயத்து இறங்கின பின்னாடி எல்லா சஹாபாக்களும் அப்படியே அமைதியாக மாறிட்டாங்க. என்ன அல்லாஹ் இப்படி சொல்கிறான், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்கள் சொந்த ஊர், எங்கள் சொந்த வீடாச்சே, எங்கள் நிலமாச்சே, எங்களுடைய அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டானா சரி, நாங்கள் பொறுமையாக இருக்கிற நாயகமே. எல்லாரும் மிகுந்த பொறுமையோடு இருக்க தொடங்கினாங்க. இந்த பொறுமையை சோதித்து பார்க்கணுன்னு சொல்லியே மக்கா குறைஷிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தார்கள், அதாவது குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள், அதே நேரத்தில் ஹாஷிம் குலத்தை சார்ந்த இந்த நபர்கள், குறைஷி குலத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்கள்ல அவங்களையும், ஹாஷிம் குலத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்கள்ல இவங்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா குறைஷி குலமும் ஹாஷிமி குலம் தான் மக்கா நகரில் ஒரு பெரிய கோத்திரம், பெரிய குலம், பெரிய குடும்பம். அந்த குடும்பம் தான், அந்த குடும்பத்திலேருந்து இஸ்லாத்துக்கு யாரெல்லாம் போனாங்களோ அவங்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் என்ன செஞ்சிட்டாங்க, ஊரை விட்டு ஒதுக்குனாங்க. அவங்க ஒதுக்கி வச்ச இடத்துக்கு பேர் ஷுஅபே அபு தாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் சொன்னால், அங்கே சாப்பிட்றதுக்கு மனுஷன் வாழ்கிறதுக்கான எந்த ஒரு ஏற்பாடும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் அங்கே இல்லை. மனிதன் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடம். அந்த மாதிரி ஒரு பொட்டல் பூமியில் தான் என்ன செஞ்சாங்க, ஊரை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒதுக்கி வச்சாங்க. ஒதுக்கி வச்சது மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்களோட யாரும் பேசக்கூடாது, அவங்களோட யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது, அவங்களுக்கு யாரும் தண்ணி உணவு கொடுக்கக்கூடாது, அவங்கள்ட்ட யாரும் பெண் எடுக்கக்கூடாது, யாரும் பெண் கொடுக்கவும் கூடாது என்பதை போன்றான பல்வேறு விதமான நிபந்தனைகளை அந்த குறைஷி குலத்தார்களுக்கும் ஹாஷிமி குலத்தாருக்கும் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்காத குறைஷிகள், மக்கத்து காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, சுமார் 3 வருட காலங்கள் இப்படியே இவங்களுடைய காலங்கள் என்பது கழிந்தது. இதில் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு பங்களிப்பு என்ன தெரியுமா? இவங்க தடை போட்டது 2 குடும்பத்துக்கு தான், 2 கோத்திரத்துக்கு தான், குறைஷி கோத்திரத்துக்கும் ஹாஷிமி கோத்திரத்துக்கும் தான். மற்ற கோத்திரத்தர்கள்லாம் இவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலை. ஏன்னா அவங்களாம் சின்ன சின்ன கோத்திரங்கள், வெவ்வேறு இடங்களில் குடியேறினவங்க, அப்படி இப்படின்ட்டு அவங்களாம் ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் சாத் இப்னு அபி வக்காஸ் எந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க, ஜஹ்ரா கோத்திரத்தை சார்ந்தவங்க இருந்த போதிலும் சாத் இப்னு அபி வக்காஸ் இல்லாமல் ரசூலுல்லாஹ் கூட போய் உட்காந்துட்டாங்க. நீ என்ன என்னைய ஊரை விட்டு ஒதுக்கி வைக்காமல் நீ இருக்கிறது, ஊரை விட்டு நான் ஒதுங்குறேன்ட்டு ஒதுங்கினாங்க. யார்? எவ்வளோ பெரிய ஒரு அர்ப்பணிப்பு பார்த்தீங்களா? ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வரல, அந்த பிரச்சனைக்குள்ளே அவங்கள யாரும் இழுக்கலை, அந்த சோதனை அந்த கஷ்டம் அவங்களுக்கு வரல. ஆனால் என் ரசூல் எனக்கு இஸ்லாத்தை தந்தவங்க, மற்ற முஸ்லீம்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன், நானும் அல்லாஹ்வுக்காண்டி இந்த கஷ்டத்தைப்படுறேன்னு சொல்லி இவங்களும் தன்னைத்தானே ஊரை விட்டு என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஒதுக்கி வைத்து கொண்டு அங்கே போய் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. பசியிலையும் பட்டினியிலையும் அவங்களுடைய நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தது, கழிந்து கொண்டே இருந்தது. இலைகளையும் தலைகளையும் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிற்காலத்தில் சொல்லும்போது, அங்கே சாப்பிட்ட இலைத்தலையின் காரணமாக நாங்கள் கழிவுகளை, ஆட்டு புழுக்கையினுடைய கழிவுகள் போன்று எங்களுக்கு கழிவுகள் வெளியேறியது என்பதையெல்லாம்
பிற்காலத்தில் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ இப்படி ஒதுக்கி வச்ச பின்னாடி கடுமையான பசி. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்போ ஒரு நிகழ்வை சொல்கிறாங்க. இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி ஊரை விட்டு ஷோபே அபி தாலிப்ங்கிற இடத்துல ஒதுக்கி வச்ச பின்னாடி நாங்கள் கடுமையான பசியில் இருந்தோம். அப்படி பசியில் இருக்கும்போது ஒரு நாள் இரவில் நான் தூங்கினேன். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். முதலையே ஒரு வரலாற்று நிகழ்வை சொன்னேன். அவங்க ஊரை அந்த ஒதுக்குப்புறத்தில் வாழ்ந்தாங்க. அப்போ தொழுகையை கேலி கிண்டல் பண்ணதுக்கு அடித்தாங்க அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சம்பவம். இப்போ ரெண்டாவது சம்பவம், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் இரவில் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தூக்கத்தில் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கின்ற தேவை ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்காக நான் ரொம்ப தூரம் நடந்து போனேன். நடந்து போனால் என்னுடைய காலில் ஏதோ தட்டுப்பட்டுச்சு. என்னுடைய காலில் ஏதோ கரகரவென சத்தத்தோடு ஒரு பொருள் என்பது தட்டுப்பட்டுச்சு. என்ன தட்டுப்படுது அப்படின்னு தெரியாமல் நான் இருட்டில் கையை வச்சு துளாவி பார்த்தேன். கையை வச்சு அப்படியே தேடி பார்த்தேன். தேடி பார்த்ததில் ஒரு ஒட்டகத்தினுடைய தோலின் ஒரு பகுதி எனக்கு என்ன செஞ்சிச்சு கிடச்சிது. அந்த ஒட்டகத்தினுடைய தோலை எடுத்து கொண்டு போய் அங்கே இருந்த இடத்துல கற்களை உரசி நெருப்பை மூட்டி அந்த தோலை என்ன செஞ்சேன்னு சொன்னால் நல்லா சூடு பண்ண பின்னாடி அந்த தோல் அப்படியே நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். பொதுவாக எந்த ஒன்றையுமே சூடு பண்ண என்ன செஞ்சிடும், அப்படி மொறுமொறுன்னு ஆயிருமா, கிறிஸ்பி ஆயிருமா இல்லையா? அந்த மாதிரி நல்ல அது காஞ்சி மொறுமொறுன்னு ஆன பின்னாடி ஒரு கல்லை எடுத்து அந்த தோலை போட்டு இன்னொரு கல்லை வச்சு நல்லா அரைத்து அதை மாவு போன்று என்ன செஞ்சேன் ஆக்கி தண்ணீரில் கலந்து நான் என்ன செஞ்சேன் குடித்தேன். இதே மாதிரி நான் ஒரு 3 நாட்கள் இதை குடிச்சிட்டு 3 நாள் நான் என்ன செஞ்சேன் சாப்பிடாமலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு நிலையில தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் மிகுந்த சிரமத்தோடு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் இருந்தவங்க இருந்தாங்க. இன்றைக்கி நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். இது மாதிரி கஷ்டத்தை நாம் ஏதாவது அனுபவிக்கிறோமா? நிம்மதியாக சாப்பிட்றோம், நிம்மதியாக தூங்குகிறோம், நிம்மதியாக இருக்கிறோம், நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல பிள்ளைகளோடு நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரசூல் சொன்ன ஹராமை இன்றைக்கி நாம் செய்யாமல் இருக்கணும். அதுதான் நாம் இஸ்லாத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு குறைஞ்சபட்ச கஷ்டம். தொழுகையை கஷ்டப்பட்டால் தொழணும், அதுதான் இஸ்லாத்தில் நாம் இருந்து செய்யக்கூடிய ஒரு குறைஞ்சபட்ச கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் விளங்கணும். அப்போ இப்படியே காலங்கள் போக 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 இனிமேல் என்ன செய்ய முடியாது, மக்காவுல இருக்க முடியாது. இனிமேலும் இந்த இடத்துல இருந்தால் பல பேரை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். பிஸ்மில்லாஹ். பல பேரை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும் சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்யும்படி கட்டளையிட்டாங்க. மதீனாவுக்கு பழைய பேர் என்னன்னு சொன்னால் எஸ்ரிப். மதீனாவினுடைய பழைய பெயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கங்க. என்னதுங்க? எஸ்ரிப். சரிங்களா? இப்போ இந்த எஸ்ரிபுக்கு அதிகாலையில் ஒரு குழுவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க. அந்த குழுவில் யாரெல்லாம் போனாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல ஹிஜ்ரத்துக்கு போன அதிகாலை குழுவில் சென்றவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கங்க. யாரெல்லாம் போனாங்கன்னு சொன்னால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உமைர் இப்னு அபி வக்காஸ் அப்படிங்கிறவங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர். சரிங்களா? அதுக்கடுத்து ஹதரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சரிங்களா? இவங்க என்ன செஞ்சாங்க, மக்கா விட்டும் மதீனாவுக்கு வெளியேறினாங்க. இரண்டாம் குழுவாக மக்காவை விட்டும் வெளியேறியவர்கள் உத்துபா இப்னு அபி வக்காஸ் என்ற அவர்களின் மூத்த சகோதரர். ஒரு கொலை குற்றத்தின் காரணமாக முன்பதாகவே மக்காவிலிருந்து வெளியேறி மதீனாவில் அம்ர் இப்னு அவுஃப் குடும்பத்தோடைய வாழ்ந்து வந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லையானாலும் முஸ்லீம்களாகி விட்டிருந்த தம் சகோதரர்களை புறக்கணிக்கவில்லை. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது குழுவில் சில பேர் என்ன செஞ்சாங்க,
இஸ்லாத்தை அந்த மக்கா விட்டும் வெளியேறினாங்க. இது காலையில் போன ஒரு குழு. யாரெல்லாம் போனாங்க காலையில்? முஸ்அப் இப்னு உமைர், இப்னு உம்மி மக்தூம், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட இணைஞ்சு சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் என்ன செஞ்சாங்க? போனாங்க. சரிங்களா? அப்போ இவங்க எல்லாம் மக்கா விட்டும் எங்கே போயிட்டாங்க? மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. இதில் ரெண்டாவது குழுவில் போனாங்க உத்பா இப்னு அபி வக்காஸ் என்ற அவர்களுடைய மூத்த சகோதரர். இவங்களும் என்ன செஞ்சாங்க? மக்காவை விட்டும் போனாங்க. இவங்க இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கலை, ஆனாலும் அந்த முஸ்லீம்களுடைய படையிலே இணைந்து என்ன செஞ்சாங்க? போனாங்க. ஏன் போனாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க ஆல்ரெடி மதீனாவில் தான் இருக்கிறாங்க. யார்? உத்பா இப்னு அபி வக்காஸ்ன்னு சொல்கிறவங்க ஆல்ரெடி மதீனாவில் தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்காவுக்கு வந்தவங்க திரும்ப ரெண்டாவது ஒரு குழு போகும்போது அந்த குழுவோடு சேர்ந்து இவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க? மதீனாவுக்கு போகிறாங்க. இவங்க ஒரு கொலை குற்றத்தின் காரணமாக, யார்? உத்பா இப்னு அபி வக்காஸ் இருக்காங்கல்ல, ஒரு கொலை குற்றத்தின் காரணமாக மதீனாவில் உள்ள அம்ர் இப்னு அவுஃப் குடும்பத்தோடு சேர்ந்து என்ன செஞ்சாங்க? வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இஸ்லாத்தை இவங்க ஏற்றுக்கலன்னு சொன்னாலும் இஸ்லாத்தில் இருந்து அவங்களுடைய 2 சகோதரர்களுக்கும் என்ன செஞ்சாங்க? அடைக்கலம் கொடுத்தாங்க. சரிங்களா? எனவே மதீனாவில் ஹஜ்ரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதில் ஹிஜ்ரத்துடைய விஷயத்தில் கொஞ்சம் குழப்பமாக தெரியுது. சரி, ஹைர். முஸ்அப் இப்னு உமைர். சரி, அப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மூத்த சகோதரர் உத்பா இப்னு அபி வக்காஸோடைய என்ன செஞ்சிட்டாங்க? போய் வாழ்ந்தாங்க. சரிங்களா? இப்போ மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இவ்வளோதான் ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வான்னு கேட்டால், இவங்களுடைய விஷயத்தில் இவ்வளோதான் ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வு. ஒட்டுமொத்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு பார்த்தா அது ரொம்ப பெருசு. விளங்குதா உங்களுக்கு? மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்துன்னு சொன்னால் நாடு துயர்தல் என்று பொருள். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போன அந்த பயணத்துக்கு தான் ஹிஜ்ரத்துன்னு என்ன செய்யப்படுது? சொல்லப்படுது. அப்போ இவங்களுடைய விஷயத்தில் இவ்வளோதான், இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லப்படுது. மற்றபடி ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு பார்த்தா அது ரொம்ப பெருசாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஹிஜ்ரத்துக்கு செஞ்சு எங்கே வந்துட்டாங்க? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இப்போ மதீனாவுக்கு வந்த பின்னாடி நடந்த ஒரு சில நிகழ்வு, அந்த நிகழ்வோடு நம்ம இன்னைய பாடத்தை முடிக்கிறோம். இப்போ ஜிஹாத் என்கின்ற போர் என்பது பிற்காலத்தில் கடமையாக்கப்பட்ட ஒன்று தான். ஆனாலும் மதீனாவுக்கு வந்த புதுசில் முஸ்லீம்களுக்கும் எதிரிகளுக்கும் மக்கத்து குறைஷிகளுக்கும் சின்ன சின்ன மோதல்கள் என்பது என்ன செஞ்சிட்டே இருந்துச்சு? தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்க இந்த மக்கத்து காஃபிர்கள், மக்கத்து குறைஷிகள், இறை நிராகரிப்பவர்கள் இஸ்லாமியர்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பலவிதமான முயற்சிகளை செஞ்சாங்க. வியாபாரத்துக்கு போக வர இப்படியே இஸ்லாமியர்களுக்கு மதீனாவிலையும் தொந்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அப்படி ஒரு சமயத்தில் ராபிஉ என்ற கடலோர பகுதிகளில் குறைஷிகளுடைய நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்குது. எப்போ? மதீனாவுக்கு வந்த பின்னாடி நடக்கிற நிகழ்வு இது. எங்கே? ராபிஉ என்ற கடற்கரை ஓர பகுதிகளில் குறைஷிகளுடைய நடமாட்டம் இருக்குது. என்ன நடமாட்டம் அப்படின்னு சொன்னால், வியாபாரம் செஞ்சு அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய பணத்தை எடுத்து அதை சேகரித்து தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, தங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் போரினுடைய பயிற்சியை கொடுத்து போருக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கி இஸ்லாமியர்கள் மேல் போர் தொடுக்கணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தில்
குறைஷிகள் என்ன செய்கிறாங்க, வாராங்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் என்ன செஞ்சிச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செஞ்சது, கிடச்சிது. இந்த செய்தி கிடைச்சதோடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஹதரத்து உபைதா இப்னு ஹாரிஸ் அவர்களுடைய தலைமையில் ஒரு 60 பேர் கொண்ட குழு அல்லது ஒரு 80 பேர் கொண்ட குழுவை அனுப்பி வச்சாங்க, ஒரு படையை அனுப்பி வச்சாங்க. அந்த படையில் ஹதரத்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இந்த படையை 80 பேரை அனுப்பி வச்சாங்கல்ல, யாரை தடுக்கிறதுக்கு அனுப்புனாங்க, மக்காவிலேருந்து யார், எந்த குறைஷி வந்தால் யாருடைய தலைமையில் மக்காவிலேருந்து படை வந்துச்சுன்னு சொன்னால், மக்காவில் இருந்து அபூ சுஃபியான் அவங்களுடைய தலைமையில் இக்ரிமா இப்னு அபூ ஜஹல் இந்த 2 பேருடைய தலைமையில் மக்காவிலிருந்து என்ன செய்யுது, குறைஷிகளுடைய படை வருது. இந்த குறைஷிகளுடைய படையில் சுமார் ஒரு 200 பேர் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. முஸ்லீம்களில் வெறும் 60 பேர் தான், எதிரிகளில் எத்தனை பேர், சுமார் ஒரு 200 பேர் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இப்போ இந்த படை என்பது 2 படையும் என்ன செஞ்சுக்கிறது, ஒன்றாக சந்தித்து கொள்கிறது. அப்போ இப்படி சந்திப்பு ஏற்பட்ட பிறகு 2 பேரும் என்ன செஞ்சுக்கிறாங்க, சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து முஸ்லீம்களும் ஒரு இடத்துல வந்து இருந்துடுறாங்க. அதே இடத்துக்கு யார் வராங்க, மக்கத்து குறைஷிகளும் என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. இப்படி வந்த பின்னாடி குறைஷிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ரொம்ப அந்த முஸ்லீம்களை பார்த்து ரொம்ப ஏளனமாக சிரிக்க வைக்க போக வர இப்படிங்கிற மாதிரி செய்திகளை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. உடனே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு கூட்டத்தில் இருந்தாங்க. கூட்டத்தில் இருந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குறைஷியை பார்த்து ரொம்ப கூச்சலிட்டாங்க, ரொம்ப சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்டுக்கிட்டே தன்னிடத்தில் இருந்த அம்பை எடுத்து ஒரே வீசிட்டாங்க, ஒரே வீசாக வீசினாங்க. வீசினா அந்த அம்பு நேராக போய் அவனுடைய கழுத்தில் என்ன செஞ்சது, பட்டுது. பட்டதோட சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்னீல அவ்வலு ரஜுலின் ரமாபி சஹ்மின் ஃபீ சபீலில்லாஹ். என்ன சொல்கிறாங்க, அந்த அம்பு போய் பட்டதோட சொன்னாங்க, இன்னீல அவ்வலு ரஜுலின் ரமாபி சஹ்மின் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய பாதையில் முதலாக அம்பு எறித மனிதன் நான் தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. அன்றைய தினத்தில் அவங்க கையில் ஒரு 8 அம்பு இருந்துச்சு. எத்தனை அம்பு இருந்துச்சு, 8 அம்பு வச்சுருந்தாங்க. 8 அம்பையும் என்ன செஞ்சாங்க, விட்டாங்க. 8 அம்புமே குறி தவறாமல், ஒரு அம்பு கூட வீணாக போகலை. எல்லா அம்பும் எதிரிகளை போய் சரியான முறையில் தாக்குச்சு. இந்த தாக்குதலை பார்த்துட்டு குறைஷிகள் அப்படியே அரண்டுட்டாங்க. என்னடா இது, வந்திருக்கிறோம், ஒரு பேச்சுவார்த்தை கூட இன்னும் நடத்தலை, நாம் அவங்கள ஏளனம் பண்ணியிருக்கிறோம், அவங்க நம்மளை ஏளனம் பண்ணதான் செய்யணும், அதுதான் வழக்கம். ஆனால் சரமாரியாக ஒரு 8 அம்பு ஒரே டயத்தில் வந்ததே அப்படின்னு சொல்லி குறைஷிகள் என்ன நினச்சிட்டாங்கன்னு சொன்னால், இந்த இடத்துக்கு பின்னாடி முஸ்லீம்களுடைய ஒரு பெரிய படை இருக்குது, நம்ம இந்த 200 பேரை வச்சு இவங்களை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அந்த இடத்த விட்டு ஓடினானுங்க. கையில் இருந்ததெல்லாம் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஏறத்தாழ ஒரு 6 மாதம் கழித்து தான் என்ன செஞ்சு இஸ்லாத்தினுடைய முதல் போரான பத்ரு போர் என்பது என்ன செஞ்சது, நடந்துச்சு. அப்போ இந்த பத்ரு போருக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே எதிரிகளை ஓட விட்டவங்க தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்போ இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு வரலாறு நாம் படிக்கிறோம்னு சொன்னால், நாமளும் இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கணும். நாம் ஒரு உண்மையில் இருக்கும்போது எதிரிகளை கண்டு பயப்பட தேவையில்லை, எதிரிகளுக்கு நாம் துணை போகணும்னு தேவையில்லை. அல்லாஹ் ரசூலுக்காக எதையும் துணிந்து பேசக்கூடியவங்களாக இருக்கணும். முதல்ல நாம் ஒழுங்காக இருக்கணும். நாம் ஒழுங்காக இருந்து எதிரிகளை நாம் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இந்த வரலாற்று நிகழ்வுகளுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் இதை படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வரலாறில் தொடர்ந்து நாம் சந்திப்போம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.